கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம அந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே இருக்கிறோம். 2025 டிசம்பர் மாதம் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருந்தால்தான் அடுத்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் நமக்கு ஆலோசனைகளை தருவார். அடுத்த வருடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகள் அடித்து விடுவார். ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று வசனம் சொல்லுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, நண்புக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்கள் வாழ்வை ஸ்திரப்படுத்துவார் என்று வசனம் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, உடைய சமூகத்திலே இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களிலே சப்பா உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல பலனையும் சுகத்தையும் ஆண்டவரே எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதிய வருடத்துக்குரிய நன்மைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் காத்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதி, கழுகை போல உயர பறக்க பண்ணி ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.